எலிவிஷம் சாப்பிட்ட சிறுமி நவீன சிகிச்சை முறையால் காப்பாற்றப்பட்டுள்ளார். மன அழுத்தம் காரணமாக எலிவிஷம் உட்கொண்ட 14 வயது சிறுமி ஒருவர் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஷம் உட்கொண்டவரின் இரத்தத்தை சுத்திகரிக்க சில வகையான டயாலிசிஸ் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் மீனாட்சி மருத்துவமனையில் இதய துடிப்பு போன்ற சிக்கல்களை உருவாக்காத பிளாஸ்மா ஃபெரிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அந்த சிறுமி காப்பாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய மீனாட்சி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் செந்தில்குமார், சிறுமி உட்கொண்ட எலிக்கொல்லி மஞ்சள் பாஸ்பரஸ் உள்ளதால் உடனடியாக பிளாஸ்மா ஃபெரிசிஸ் சிகிச்சை முறையை பயன்படுத்தியதாக கூறினார். இரத்த சிகிச்சையின் 3 சுழற்சிகளுக்கு பிறகு அவரது உடல்நிலை மேம்பட்டதுடன் அவருக்கு இருந்த மஞ்சள் காமாலையும் படிப்படியாக குறைந்துள்ளது. இதை அடுத்து முழுமையான ஆரோக்கியத்துடன் சிறுமி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு பிளாஸ்மா ஃபெரசிஸ் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க பிளாஸ்மா ஃபெரசிஸ் வெளியில் அவங்க அந்த இது இப்போ நிறைய இடத்துல பண்ண மாட்டேன்றாங்கல்ல, வசதிகள் இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா இது நாள் வரைக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இது சாப்பிட்டா அவ்வளோதான் அவங்க டெத் ஆகிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு காப்பாற்ற முடியாது, இதுக்கு வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்ற ஒரு விழிப்புணர்வு தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நம்ம இது பண்ணணும். மெயினாக இந்த பாய்சனுக்கு மாற்று மருந்தோ விஷமுறிவு மருந்தோ கிடையாது. இது செகண்டரி எஃபெக்ட்னால லிவர் பாதிப்படையுது. ஸோ அதை நம்ம அந்த லிவரை நம்ம சேஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாஸ்மா ஃபெரசிஸ் பண்ணி அந்த மெட்டபலைட்ஸ் எல்லாம் டைம் டு டைம் கிளியர் பண்ணுறோம்.